Welcome to Abhinandan Academy, my dear students. Now உங்க மேக்ஸ் டீச்சர் தமிழரசு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11th CBSE காம்ப்ளெக்ஸ் நம்பர் and quadratic equation, that is important MCQ question 2 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஸ்டின் நம்பர் 1 to 10 சால்வ் பண்ணியிருப்பேன் MCQ கொஸ்டின். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 11 to 20 கொஸ்டின்ஸ். ஸோ ஈச் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அழகாக சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி அனிமேட்டட் வீடியோவோட போட்டிருப்பேன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலில் பார்க்கண்டா நீ பார்க்குற என்ன வீடியோக்குள்ள ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அதுக்கப்புறம் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் நோட்டிஃபிகேஷன் காட்ட அந்த பெல்லை ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இது ஏசான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பல வீடியோக்கள் யூடியூப்பில் அப்லோட் ஆகுது. என்னுடைய சேனல் நீ வீடியோவை கண்டினியூவாக பார்க்கணுன்னா நீ சப்ஸ்கிரைப் பண்ண மூலம் பார்க்கலாம். ஸோ அப்போ 11th standard வீடியோ எப்போ சார் அப்லோட் பண்ணால் வீக்லி 3 அப்லோட் பண்ணுவேன். Tuesday, Thursday, Saturday 11th standard வீடியோ will be uploaded by 7 o'clock. ஓகே, ஈவினிங் ஒன்லி 7 o'clock ஒன்லி அப்லோட் பண்ணுவேன். ஸோ டெய்லி ஒரு ½ an hour, வீக்லி 3 days ½ an hour என்னுடைய சேனல் வீடியோ நீ பார்த்துட்டே வா. 100% என்ன சொல்லுவேன், உன்னுடைய கம்மிங் போர்டு எக்ஸாம் டேர்ம் அண்ட் எக்ஸாமுக்கான ஆல் MCQ கொஷின் என்னுடைய சேனலில் இருக்க நீ பார்த்துக்க. இம்பார்ட்டன்ட் MCQ கொஷின் இருக்கும். ப்ளஸ் த்ரூட் இந்தியாவில் நடக்கிற எல்லா என்ட்ரன்ஸு ப்ளஸ் JEE எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக என்னுடைய சேனல் இருக்கும். நல்லா JEE எக்ஸாமில் நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்னு நினைப்பான். ஆனால் அவங்களுக்கு இப்போ JEEக்கு தனியாக ஃபீஸ் கட்டணும். அதனால் பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட்ட முடியாமல் தடுமாறுவாங்க. பட் என்னுடைய சேனலில் சேம் அனிமேட்டட் வீடியோவோட கான்செப்ட் ப்ளஸ் MCQ கொஷின் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவேன். உன்னால் இதை என்னால் ஃபாலோ பண்ணிவா, ஈஸியாக உன்னால் JEE எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். என்னால் 100% சொல்ல முடியும். ஓகே, ஸோ படிக்கணும், அடுத்த லெவலுக்கு தான் லைஃப்பை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய சேனல் மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, ஃப்ரீயாகவே என்னுடைய சேனல் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். வாங்க டாபிக் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் the value of 1 plus I whole power 8 plus 1 minus I whole power 8 இது டேட்டாஸ். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி இங்கே சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். எப்படி சார் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா சிம்பிள். ஃபஸ்ட்டு 1 plus I whole power 8 given questions plus 1 minus I the whole power 8. இதை ஜஸ்ட் சிம்பிளை பண்ணிக்க. 1 plus I the whole square whole power 4. நெக்ஸ்ட் ப்ளஸ் 1 minus I the whole square power 4 அப்படி செக்ரிகேட் பண்ணிக்கலாமா? பவர் 4ன்ட்டு 8 இருக்கு இல்லையா? ஸோ 8ஐ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் 2 into 4 அப்படின்னு செக்ரிகேட் பண்ணிக்கிறேன். சார் இப்படி பண்ணண்டா A plus B ஹோல் ஸ்கொயர் இப்படி ஈஸியாக ஃபார்முலா இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமா? 1 ஸ்கொயர் ப்ளஸ் I ஸ்கொயர் ப்ளஸ் 2I A plus B தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சேம் வே ஹியர் ஆல்சோ ஐ எம் யூஸிங் த ஃபார்முலா A minus B தி ஹோல் ஸ்கொயர் படி 1 minus 1 plus I square minus 2I whole power 4. Now I square value பார்த்தீங்கன்னா -1. You know that I square value is equal to -1. அப்போ here 1 minus 1 plus 2I the whole power 4 plus next equal பண்ணால் 1 I square value -1 minus 2I the whole power 4. So plus 1 minus 1 cancel பண்ணிடுங்க. What is remaining? 2I the whole power 4. சேம் இது ரெண்டே கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ ஹியர் -2I தி ஹோல் பவர் 4. ஸோ பவர் உள்ளே கொண்டு வாங்க. 2 power 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into 2 again 2 into 2 that is 4 16. அப்போ 16 I power 4 again power 4னால நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16 I power 4. You know that value of I power 4 is equal to 1. அப்போ ஹியர் 16 into 1 plus 16 into 1. The total value is equal to 32. Understood children? Okay, that is 32, option C. Next question number 12 பாருங்க. What's the question number 12 na? The value of 1 minus I the whole cube divided by 1 minus I cube. So two way of method explain பண்ணலாம். 1 minus I the whole cube, that is meaning A minus B the whole cube formula explain பண்ணி simplify பண்ணலாம். That way one way method. ஆர் நான் என்ன ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னா A cube minus B cube மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி. A cube minus B cube வாட் ஏ ஃபார்முலா? A minus B into A square plus B square plus AB. This is a basic formula. Yes, clear? அப்போ ஹியர் given ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 1 minus I the whole cube divided by 1 minus I cube இருக்கு இல்லையா? இங்கே இருக்க இந்த ஒன்றை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா திரும்ப என்ன பண்ணேன் 1 cube போட்டுக்கிறேன். ஏன்னா 1 cubeோட வேல்யூ 1 தானே. சார் அப்படி சேஞ்ச் பண்ணண்டா A cube minus B cube ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அப்போ ஹியர் அப்போ 1 minus I the whole cube
divided by 1 minus I the whole cube வரும்போது what are the value 1 minus I using the formula a minus b formula 1 minus I into 1 square plus I square plus I will come. Okay, இப்போ think பண்ணி பாரு a square க்கு 1 square b square க்கு value of squared. Okay, a b product பண்ணும்போது that is I into 1, that is a value for I. Now we got to simplify 1 minus I ஒரு 1 minus I cancel பண்ணிடு. அப்போ remaining என்ன நினைக்கும் 1 minus I the whole square by 1 I square value minus 1 plus I will come. So அப்போ here plus 1 minus 1 cancel பண்ணிடு. அப்போ what are remaining 1 minus I the whole square இது explain பண்ணு a minus b the whole square படி formula படி. அப்போ here 1 plus I square minus 2I divided by what value will come only I. So now we have to conclude 1 I square value பார்த்தனா here minus 1. Next பார்த்தனா here minus I divided by I. So plus 1 minus 1 cancel. What are remaining? Minus 2I divided by I. So I again cancel பண்ணு. That's the value for minus 2. That is option B. Okay, understood ma? இந்த மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம் இல்லை 1 minus I the whole cube a minus b the whole cube படி எக்ஸ்பிளைன் பண்ணி திரும்ப இந்த ஃபார்மட் படி எக்ஸ்பிளைன் பண்ணி சால்வ் பண்ணலாம். எனி மெத்தட் நாட் ஏ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கொஷின் அகைன் 13 கொஷின் பார்த்தீங்கன்னா the value of 5 power 92 90 5 power 8 அப்படி ஒரு பிக் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்த்தெல்லாம் பயக்கக்கூடாது. ஐயோ ஏனோ இவ்வளோ வேல்யூ இல்லை, இதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை. இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாவில் பாருங்கள் I power 92 I power 90 88 86 84. வாட் இஸ் த லோயஸ்ட் வேல்யூ இதிலிருந்து காமனாக எடுக்க முடியும்? I power 84 84 lowest value. அப்போ here I am taking I power 84 take it common. Okay, இதிலுக்கு எந்த வேல்யூ I power 84 take it common. அப்போ what's the remaining பார்த்தீங்கன்னா here what I power 92 நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் I power 92. இந்த I power 92 நான் எப்படி பிரிக்கணும் பாருங்கள் I power 5 power 84 ப்ளஸ் ஒரு 8 வருமானு பாருங்கள். அப்போ 92க்கு I power 92 I power 84 ப்ளஸ் 8 பிரிச்சுக்கலாமா? ஸோ அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா I power 84 இன்ட்டு I power 18 வந்துருமா? யூ அண்டர்ஸ்டுட் நவ்? ஸோ சேம் வே அப்போ ஹியர் I power 84 காமனாக எடுத்தால் வாட் வேல்யூ வில் ரிமைனிங் I power 8. நெக்ஸ்ட் ப்ளஸ் I power 84 காமனாக எடுத்தால் இங்கே I power 90 84 போச்சுன்னா அப்போ வாட் ரிமைனிங் I power 6. நெக்ஸ்ட்டு 88 அப்படின்னா I power ஓகே 84 எடுத்தால் I power 4. நெக்ஸ்ட் 86 அப்போ ஹியர் I squared ப்ளஸ் 1. அண்டர்ஸ்டுட்? இதுலேருந்து I power 5 power 84 அதை முதல் காமனாக எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா சேம் டினாமினேட்டரில் விச் இஸ் லோயஸ்ட் பவர் I power 74. ஸோ I power 74 நான் காமனாக எடுத்துக்கிறேன். I power 74 காமனாக எடுத்தால் வாட் மீனிங் ஹியர் 82 இருக்குது. அப்போ வாட் ஆர் ரிமைனிங் சேம் வே 8 ஆல்சோ. அப்போ I power 8 அகெயின் 2 அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வரும் பாருங்கள். அகெயின் பார்த்தீங்கன்னா I power 6 நெக்ஸ்ட் I power 4 ப்ளஸ் I square ப்ளஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் காமனாக ஹியர் போட்டு minus 1. ஸோ I power 8 I power 6 I power 4 I square சேம் இந்த 2 வேல்யூ ஜஸ்ட் அப்படி கேன்சல் பண்ணிடு. வாட் ஆர் ரிமைனிங் I power 5 power 84 டிவைடட் பை I power 5 power 74 minus 1 இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை சிம்பிளை பண்ணுங்கள். இதையும் கூட பவர் மேலே கொண்டு போயிருங்க. I power 5 power 84 minus 5 power 74 minus 1. சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும்? I power 10 84 10 minus 1. ஸோ இதை எப்படி சிம்பிளை பண்ணால் I power 10 என்ற வாட்ஸ் மீனிங் I power 4 the whole square into I square பிரிச்சுக்கலாமா? ஏன்னா நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் if you give 10 ஸோ ஜஸ்ட் 4 ஆல் டிவைட் பண்ணு 2 time 8 remaining 2. ஸோ அப்போ I power 4 into 2 quotient remainder to I square minus 1. ஏஸ் அப்படி செக்ரிகேட் பண்ணால் I power 4ஓட வேல்யூ 1 அந்த ரீசனுக்காண்டி. ஓகே, ஸோ அப்போ ஹியர் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 I square வேல்யூ பார்த்தீங்கன்னா minus 1 ஹியர் minus 1. therefore இப்போ minus 1 minus 1 equal to minus 2. Option B. Okay, understood ma? Next பார்த்தீங்கன்னா சேம் கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா I square வேல்யூ பார்த்தீங்கன்னா minus 1. Here I plus I squared I cube plus up to etc 1000. ஓகே, இதோட எங்கே கேட்டிருக்காங்கன்னா கேரளா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ். அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் I plus I square plus I cube plus up to etc to how many terms? 1000 terms.
ஸோ அப்போ ஹியர் இதை நீ பார்த்தியா ஏதோ ஒரு டேர்ம் மாதிரி இருக்கா, ஜிபி ஃபார்ம் ஆகுமான்னு பாருங்கள், காமன் ரேஷியோ சேமாக இருக்கும் பாருங்கள். ஸோ அப்போ ஹியர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ. ஓகே, ஆர் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பேன், செகண்ட் டேர்ம் தட் இஸ் அ வேல்யூ ஃபார் ஐ ஸ்கொயர் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணி பாருங்கள், தட் இஸ் அ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு கம் ஐ, ஆர் இஸ் ஈக்குவல் டு ஐ. அதே மாதிரி தேர்ட் டேர்ம் டிவைட் பண்ணி பாருங்கள், ஐ கியூப் டிவைடட் பை ஐ ஸ்கொயர் டிவைட் பண்ணாலும் திரும்ப ஐ கிடைக்குமா. ஸோ therefore it is a GP. ஓகே, ஸோ இப்போ இட் இஸ் ஜிபி ஃபார்ம் ஆகிறதுனால நம்மளுக்கு ஆல்ரெடி ஜிபி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, ஏ ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் அப்டு எக்ஸெட்ரா ப்ளஸ் ஏஆர் பவர் n மைனஸ் ஒன்னுக்கு ஜிபி சம் ஆஃப் nth டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன், யூனோ தட் ஃபார்முலா. ஸோ ஏவோட வேல்யூ ஐ கண்டுபிடிச்சிட்டேன், ஆரோட வேல்யூ ஐ கண்டுபிடிச்சிட்டேன். வாட்ஸ் த வேல்யூ இப்போ n, சம்மில் n ஈக்குவல் ஹவு மெனி டேர்ம்ஸ், 1000 டேர்ம். அப்படி ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணேன். அப்போ ஹியர் எஸ் 1000 டேர்ம் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ ஹியர் எஸ் 1000 டேர்ம்ஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐ இன்ட்டு ஆர் பவர் என், ஆர் பவர் என்னுக்கு போவா தட் இஸ் மீனிங் ஆரோட வேல்யூ ஐ, என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000. ஸோ அப்படியே ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1, ஆர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐ மைனஸ் 1. ஓகே, நவ் திங்க் அபவுட் 1000 திங்க் பண்ணிட்டு வச்சுங்க, 1000 4ஆல் எப்போயும்போல் டிவைட் பண்ணு, how many times 25 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 100 வந்துருக்குமா. ஸோ அப்போ ரிமைனிங் 0 அகெயின் ஒரு 0 இருக்குன்னா அப்போ 250 டைம்ஸ். அப்போ ஹியர் இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன், ஐ இன்ட்டு ஐ பவர் 4 இன்ட்டு how many டைம்ஸ் 250 டைம்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை ஐ மைனஸ் 1. ஐ பவர் 4ஓட வேல்யூ 1, அப்போ 1 பவர் எனி திங். ஓகே, ஐ பவர் 4ஓட வேல்யூ 1, 1 பவர் 250, 250ஓட வேல்யூ 1 தான். அப்போ இதோட மீனிங் என்ன, ஐ இன்ட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 1 டிவைடட் பை ஐ மைனஸ் 1. ஸோ 1 minus 1 0, அப்போ 0 by I minus 1, that value is equal to 0. 0 by any number we get the 0. That is option D. You understood ma? Next question number 15 பார்த்தீங்கன்னா same way a n is equal to I power n plus 1 the whole square where I is equal to square root of minus 1. You can find the value of a1, a3, a5. Note the point, a1, a3, a5, a up to a25. That is odd number will come, 1, 3, 5, 7, 9, 11 இப்படின்னு சொல்லிட்டு odd number term will come. அப்போ how many terms இதுக்குள்ளே இருக்குது, 13 term இருக்கும் பாரு. கவுண்ட் பண்ணி பாரு, 1, 1, 3, 5, 7, ஏன்னா odd number தானே ப்ளஸ் அப்படி எக்ஸெட்ரா போட்டுருக்காங்க, 9, 11, 13, 15, ஓகே 17, 19, 21, 23, next என்னது 25. டோட்டலாக how many terms இருக்கும், 13 terms இருக்கும். ஓகே, total number of terms should be 13. இப்போ நம்ம கண்டிஷன் பாருங்கள், an is equal to, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, an is equal to I whole power n plus 1 the whole square. What are the asking questions? Given problem a1, a2, a3 plus a5 plus a7 கூட வச்சுக்கேன் plus up to etc plus a25. ஸோ இதை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கிறேன், அது ஒரு மெத்தட். நான் உங்களுக்கு ஷார்ட் மெத்தட் சொல்லி தந்துடுறேன். நவ் என்னோட வேல்யூ 1 ஜஸ்ட் அப்ளை பண்ணு, அப்போ ஐ பவர் 1 plus 1 the whole square. நெக்ஸ்ட் n is equal to 3, ஜஸ்ட் 3 அப்ளை பண்ணு, ஐ பவர் 3 plus 1 the whole square ப்ளஸ் n is equal to 5 சப்ஸ்டிட் பண்ணு இன்ட்டு ஐ பவர் 5 plus 1 the whole square. நெக்ஸ்ட்டு I power என்னோட வேல்யூ 7, அப்போ ஹியர் 8 the whole square plus up to etc plus I power 25. ஸோ என்னோட வேல்யூ 25, அப்போ 26, அப்போ 26 the whole square. ஓகே, பார்த்துட்டிங்களா. இப்போ now think about here what's the value 2, 1 plus 1 2, 2 square, that's the value I power 4. Next you think about here form பண்ண 4, 4 square என்ன வேல்யூ 16. Next 6 square 36, I power 36. Next பார்த்தீங்கன்னா here I power 64. Okay, plus up to etc plus 26. Here 26 multiply பண்ணலாமா, 36, 3, here 12, 15, 156, here 12, remaining 1, 4, 5. Therefore அப்போ 6, 7, okay 676. Here I power 676. Okay, இப்போ here you got to simplify. Okay, here form பண்ணீங்கன்னா 676.
இப்போ நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், I power 4ஓட வேல்யூ என்ன ஃபார்ம் ஆகும்? 1 இருக்குங்களா? ஸோ இந்த பவர்ஸ்லாம் பாருங்களேன், இன் மல்டிபிள் ஆஃப் ஃபோர்ஸ் வருதான்னு பாருங்கள். ஆல் பவர்ஸ் திங்க் பண்ணி பாரு. ஹியர் வேல்யூ ஆஃப் I power 4. நெக்ஸ்ட் 16 தான் I power 4 into 4 மாற்ற முடியுமா? 16. அதே லாஜிக் பவர் I power 36 எப்படி எழுதலாம்? I power 4 into 9 எழுதலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா I power வாட்ஸ் த வேல்யூ? 16. ஓகே, I power 4 into 16 எழுதலாமா? தட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4 வந்துட்டே இருக்கும். அகெயின் அப்படியே எக்ஸட்ரா. அப்போ லாஸ்ட் டைம் திங்க் பண்ணி பாருங்கள், இதையும் ஃபார்ம் பண்ணின்னு வச்சுக்க. 169 வருமானு பாருங்கள். அப்போ ஹியர் 676 டிவைடட் பை 4. ஹியர் 4 டைம் பண்ணால் ஹியர் 4 ரிமைனிங் 2 27. ஓகே, 6 டைம் 24 remaining 3. okay, 6 how many time? 9 time. okay, 36 will come, get 0. அப்போ here how many பார்த்தா I power 4 into what's the value? 169. செக்ரிகேட் பண்ணிக்கலாமா? இப்போ note the point, எல்லாமே பார்த்தீங்கன்னா I power 4ல எழுத முடியுமா? all terms I power 4ல எழுத முடியுமா? அப்போ I power 4ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். what's the value? 1ன்னு தெரியும். I power 4ஓட வேல்யூ 1. அப்போ here பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் இதோட வேல்யூ 1 power 1ஓட வேல்யூ 1. ஸோ I power 9ஓட வேல்யூ 1 ப்ளஸ் I power 16 வேல்யூ 1 தான், ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா I power 4ஓட வேல்யூ 1, அகெயின் பவர் 169 வேல்யூ 1. அப்போ ஹியர் how many டேர்ம்ஸ் இருக்கும்? 13 டேர்ம்ஸ். ஆல்ரெடி தான் சொல்லிட்டேன். how many terms? 13 term. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் வாட்ஸ் த வேல்யூ வில் கம்? 13. தட் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள். வாட்ஸ் த கொஸ்டின் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா, k varies from 0 to 100, I power k is equal to x plus iy. Find the value of x and y கண்டுபிடிக்கணும். அப்போ note the point, k varies from 0 to 100 is clear, is equal to I power k is equal to x plus iy. okay, அப்போ now think about here how many terms இருக்கும் பாருங்க. first k is equal to 0 போடுங்க. அப்போ here I power 0. next here k ஓட வேல்யூ 1 அப்ளை பண்ணு வச்சுக்க. what value? I power 1. k is equal to 2 போட்டா I squared. again பார்த்தீங்கன்னா what the meaning? I cube plus up to etc plus I power 100 is equal to what the value? x plus iy. okay, now think about here total how many terms இருக்கும்? நிறைய பேர் டக்குன்னு 100 term போட்டுருவாங்க. it's wrong. y சார்ந்தா k varies from 0 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. see, இதிலிருந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 term. I power 1, I squared, I cube, I power 4 up to 100. this வரைக்கும் term பார்த்தீங்கன்னா 100 term. ஆனால் நமக்கு இங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ I power 0 இருக்குது. அப்போ டோட்டலாக ஹியர் how many terms? 101 term. நிறைய பேர் n equal to 1100 வச்சு சால்வ் பண்ணி நிறைய தப்பு பண்ணுவாங்க. ஓகே, அப்படி n equal to 100 வச்சு சால்வ் பண்ணாலும் இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து நிற்கும். ஓகே, ஸோ நீ என்ன மிஸ்டேக் பண்ணுவியோ அந்த மிஸ்டேக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதான் MCQ கொஷின், ரொம்ப கேர்ஃபுல். ஸோ அப்போ ஹியர் இந்த ப்ராப்ளத்தை அப்போ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வாட்ஸ் த வேல்யூ? n is equal to 101. டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் equal to n is equal to 101 term. இப்போ நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். ஹியர் ஏதோ சம்திங் வேல்யூ மாதிரி ஏதோ ஜிபி ஃபார்ம் ஆகுமான்னு பாருங்களேன். I power 0ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஓகே, I power 0 is equal to 1 ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், டிஃபைன் பண்ணியிருப்போம். I power 0 is equal to 1. வாட் ஆர் ரிமைனிங்? I. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியர் I square plus I cube. okay, plus etc plus I power 100 is equal to x plus iy. சேம் ஃபார்மாக பாருங்கள். ஏவோட வேல்யூ ஃபஸ்ட் டேர்ம் 1, காமன் ரேஷியோ பாருங்கள். செகண்ட் டேர்ம் வேல்யூ பார்த்தீங்கன்னா I டிவைடட் பை 1, தட்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு I. அதே மாதிரி செகண்ட் ரேஷியோ பாருங்கள், I ஸ்கொயர் ஓகே டிவைடட் பை I. ஃபார்ம் பண்ணாலும் திரும்ப I கிடைக்குது. ஸோ காமன் ரேஷியோ should be சேம். ஸோ அப்போ யூ நோ தட் ஃபார்முலா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஃபார்முலா வாட்ஸ் ஃபார்முலா? Sn is equal to a into r power n minus 1 divided by r minus 1. okay, same way அப்போ வாட்ஸ் வேல்யூ ஆஃப் a? சேம் Sn ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அப்போ கிவன் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, r பவர் n. ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா I. ஓகே, என்னோட வேல்யூ how many term? 101 term. அப்போ ஹியர் 101 minus 1 divided by ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா sorry, r is equal to what's the value? Here I. next minus 1. so now you can simplify. 101 is divided by 4. how many times? 25 times போட்டீங்கன்னா what value will come? 100 will come. அப்போ what's the remaining? 1 will come. is clear? so அப்போ here what are conclusions? here
I power 101 இருக்கு இல்லையா, இதை அப்படியே ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். I power 4 into 25 times into I போடலாமா? ஓகே, ஆல்ரெடி இந்த மெத்தட் நான் சொல்லி கொடுப்பேன். ஷார்ட் மெத்தட் 4 ஆல் டிவைட் பண்ணிக்க, 4 கோஷன்ட் வேல்யூ 25, வாட் ஆர் ரிமைண்டர் 1, தட் இஸ் I power 1. I power 1ஓட வேல்யூ, I power 4ஓட வேல்யூ 1. ஸோ அப்போ அந்த டோட்டலாக கம்ப்ளீட்டாக 1 ஆயிரும். வாட் ஆர் ரிமைனிங்? ஸோ அப்போ 1 into I, தட் இஸ் த வேல்யூ ஃபார் I. எஸ் கிளியர்? அப்போ ஹியர் 1 into I power 101ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹியர் யூ வில் புட் I minus 1 divided by again பார்த்தீங்கன்னா I minus 1. ஸோ I minus 1 கேன்சல் பண்ணிடுங்க. வாட் ஆர் ரிமைனிங் 1. ஓகே, அப்போ கிவன் சம்மில் இந்த வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன். வேல்யூ என்ன கிடைக்குது? 1. அப்போ 1 equal to வாட்ஸ் த வேல்யூ? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யா. நம்ம எத்தனை வேல்யூ சால்வ் பண்ணியிருக்கோம்? ஓகே, இதோட வேல்யூத்தை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி என்ன சொல்லியிருக்கேன்? 1ன்னு சொல்லிட்டேன். அப்போ 1 equal to எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஆஸ்கிங் கொஷின் எக்ஸ் அண்ட் ஒய்யா. ஸோ அப்போ ஹியர் 1 ப்ளஸ் 0 ஐன்னு போட்டுக்கலாமா? காம்ப்ளெக்ஸ் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஹியர் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். நவ் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல்டா கரஸ்பாண்டிங் வாட்ஸ் த மீனிங்? கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஹியர் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட்டா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. அகெயின் ஒய் இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட்டு, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் சி. யூ அண்டர்ஸ்டுட்மா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 17 பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1, சேம் சம்மேஷன் ஆஃப் n வேரியஸ் ஃப்ரம் 1 to 200 into I power n வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, திஸ் இஸ் மத்திய பிரதேச ப்ரீ இன்ஜினியரிங் டெஸ்ட்டில் கேட்ட கொஷின்ஸ். இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் சம்மேஷன் ஆஃப் n வேரியஸ் ஃப்ரம் 1 to 200 into I power n. ஓகே, சேம் வே கூட அப்ளை பண்ண வைப்போம். தட்ஸ் அ வேல்யூ ஆஃப் I power 1 ப்ளஸ் I ஸ்கொயர் ப்ளஸ் I கியூப் ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா ப்ளஸ் I பவர் வாட்ஸ் அ வேல்யூ 200. ஓகே, ஸோ அப்படியே நீ இப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்காது, அப்படியே ப்ளே பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன். ஓகே, நம்ம அந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணேன். ஆல்ரெடி இந்த மெத்தட் தானே போட்டிருக்கலையா, ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்க. ஸோ அப்படியே நீ வீடியோ மட்டும் பார்க்குறத அப்படி பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு அப்படியே கொஷின் இருக்குது, இந்த மெத்தட் நடத்திட்டேன், ரஃப் நோட் எடுத்துக்க, அப்படியே இப்போ செம்ம ஒர்க் அவுட் பண்ணு. ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர் கொண்டு வா, வருதான்னு வரலேண்டா அப்போ அதுக்கப்புறம் ப்ளே விட்டு ஆன்சர் செக் பண்ணிக்க. இப்போ பாருங்கள், சேம் பி இதுவும் ஒரு ஜிபி ஃபார்ம் ஆகுமா? ஸோ அப்போ ஹியர் எஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா, சம் ஆஃப் த எஸ் nth டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? a into r power n minus 1 divided by r minus 1. The formula is very important. ஓகே, சீக்வன்ஸ் சீரிஸ் சாப்டரில் ஹியர் இந்த ஃபார்முலா ஃபுல்லாக டெப்த்தாக படிப்பீங்க. ஓகே, ஸோ அப்போ ஹியர் ஜஸ்ட் திங்க் அபவுட் வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் a is equal to I ஃபர்ஸ்ட் டேர்ம், r is a common ratio. எப்படி கண்டுபிடிப்ப? செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், ஜஸ்ட் டிவைட் பண்ணால் I கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு n how to find out? 200, n is equal to 200. Now you have to utilize the formula Sn is equal to, that is S200, S200 is equal to a ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா I into r, that is I power n, n ஓட வேல்யூ 200. ஓகே, minus 1 divided by next r ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா what's the value? r is equal to I minus 1. So now think about I power 200 value பார்த்தீங்கன்னா that is 1, that is meaning 200 தானே. 200 4 ஆல் டிவைட் பண்ணால் how many times வரும்? 5 டைமா 20. ஸோ அப்போ ஹியர் 0 ரிமைனிங் 0, 50 டைம்ஸ் வரும். அப்போ I power 200 நான் எப்படி பிரிக்கிறேன்? I power 4 into 15 பிரிச்சுக்கலாமா? I power 4 ஓட வேல்யூ 1, ஸோ 15 that is a value 1. அப்போ now you conclude what the meaning? I into 1 minus 1 divided by I minus 1. 1 minus 1, that is I is equal to 0 divided by I minus 1. 0 into any number fully completed, we get the 0. That is option C. Understood children? Next the question number 18 பார்த்தீங்கன்னா, find the value of summation of n varies from 1 to 13 into I power n plus I power n plus 1. This is the data. Okay, here how to find this question? Same IIT la keta questions, same way. Now think about same method. First n I is equal to 1 apply பண்ணு. Here பார்த்தீங்கன்னா I power 1, n is equal to 1 போட்டால் I power 1. இந்த ரெண்டை பிரிச்சுக்கிறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, பெஸ்ட் இது 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன். n varies from 1 to 13 into I power n plus summation of n varies from 1 to 13 into I power n plus 1. இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ரெண்டு கேட்டகரியாக செக்ரிகேட் பண்ணிக்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணு. n equal to 1 போட்டிங்கன்னா I power 1
plus n is equal to 2 போட்டிங்கன்னா what's happening I squared again 3 போட்டிங்கன்னா I cube plus up to etc I power 13 கிடைக்கும். That's clear. Next plus இங்கே again n is equal to 1 apply பண்ணிச்சுக்க. அப்போ I power என்னோட வேல்யூ 1 போட்டால் I squared. Next n is equal to 2 போட்டிங்கன்னா அப்போ here I cube. Next n is equal to 4 போட்டிங்கன்னா ஓகே என்னோட வேல்யூ 1 போட்டிங்கன்னா I squared 2 போட்டால் 3 ஓகே நெக்ஸ்ட் 3 போட்டால் 4 ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா ப்ளஸ் I power 14 கிடைக்குமா? நவ் திங்க் அபவுட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபி ஃபார்ம் ஆகும் ஏன்னா காமன் ரேஷியோ சேமாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஹியர் திங்க் அபவுட் வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு I. வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு சேம் வே I square divided by I, that is the value is equal to I. Now think about n is equal to what is the term? How many term? 13 term. 1 2 3 4 up to 13 term. Now same this concept what is the value of a is equal to I squared, that is the value I squared value minus 1. Is clear? Next common ratio எப்படி find பண்ணுவேன்? second term I cube divided by first term I squared divide பண்ணா what value will come? I. Now think about n is equal to டக்கு நிறைய பேர் 14 போட்டுருவாங்க. It's wrong. Don't take it power. Okay, n is equal to 14 போட்டிடாத. Don't take it power. இது 14 is a power. My question is number of terms. அப்போ here 1 2 3 4 up to extra இந்த term தான் வேணும். நீங்கள் ஜிபியில் படிச்சிருப்ப 10th படிச்சிருப்ப ஏபியில் that is A1 first term, here A2 second term, this is A3 up to how many term? 13th term. பவர் எவ்வளோ இருக்குது இங்கே 13 up to 13 term தான் இருக்குது. ஸோ அப்போ என்னோட வேல்யூ 13 தான். ஸோ இங்கே அக்கார்டிங் ப்ராப்ளம் படி n+1னால அது வந்து 14 கிடைக்குது, பட் நாட் டேக்கின் 14. ஸோ நிறையா பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. சேம் வே எஸ்என் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? a into r power n minus 1 divided by r minus 1. சேம் மெத்தட் அப்ளை பண்ணிக்கலாமா? வாட் வேல்யூ a is equal to I into r power n. ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா I. ஹியர் I power n என்னோட வேல்யூ 13 நெக்ஸ்ட் minus 1 divided by same way r minus 1. r minus 1 here I minus 1. Next same way plus here second half வருங்க a போட வேல்யூ பார்த்தீங்கன்னா minus 1 into r power n. r ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா I, n ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா here same way 13 minus 1 divided by r minus 1 here I minus 1. So I power 13 எப்படி segregate பண்ணலாம்? I power 4 into 3 into I போடலாமா? ஸோ I power 4 ஓட வேல்யூ 1. ஸோ அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும்? I மட்டும் கிடைக்கும். அப்போ now think about I into I power 13க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா I minus 1 divided by I minus 1 plus here you could பண்ணால் minus 1 it is same way I power 13 I இல்லையா minus 1 divided by I minus 1. Same way I minus 1 cancel பண்ணிடுங்க. அப்போ what is remaining? I. Okay, a what value I, here what value minus 1. So what answer? I minus 1, that is option B. It's a very IIT கேட்டல question. Next question number 19 பார்த்தீங்கன்னா if n is a positive integer question கொடுத்தாங்க. Okay, note the point. n is a positive integer, which of the following relations are false? Okay, இங்கே இருக்க 4 ஆப்ஷனில் எது ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஜென்ரல் ப்ரூஃபாகவும் ப்ரூவ் பண்ணலாம், இல்லை n is a பாசிட்டிவ் இன்டிஜர் தானே சொல்லியிருக்காங்க, அதனால் சிம்பிளாக எடுத்துக்கலாம், MCQ தானே. ஸோ என்னோட வேல்யூ 1 எடுத்துக்க. ஓகே, என்னோட வேல்யூ பாசிட்டிவ் இன்டிஜர் தானே, ஐ ஆம் டேக்கிங் n is equal to 1. எல்லா ஆப்ஷன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு I power 4 என்னன்னு வச்சுக்கங்க. ஸோ ஈக்குவல் டு I power 4 into 1 எடுத்துக்கிறேன். I power 4 is equal to வேல்யூ 1. ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட் தான். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா I power 4n minus 1 திங்க் பண்ணி வைப்பான். I power 4 into என்னோட வேல்யூ 1 minus 1, that's a value for 4 minus 1 is equal to 3. I cube ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா minus I. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது ப்ளஸ் ஐன்னு இருக்குது, this is ராங்காக இருக்குது. ஓகே, therefore ஆப்ஷன் என்ன சொல்லிடலாம்? பின்னு சொல்லிடலாம். ஸோ அதேமாதிரி இங்கே செக் பண்ணி பாருங்கள் சரியாக வருதாண்டு. I power 4 into என்னோட வேல்யூ 1 ப்ளஸ் 1 சிம்பிளை பண்ணலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா I power 5 கிடைக்கும். I power 5 உண்டா, அப்போ I power 4 into என்ன வேல்யூ கிடைக்கும்? I. சேம் வே ஹியர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 into I, that's the value for I. therefore இது ஆன்சர் கரெக்டு. சேம் இதை ஃபார்ம் பண்ணுன்னா I power minus 4n இருக்கு இல்லையா, I power minus 4n. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்? 1 by I power 4n எழுதிக்கிறேன்.
ஆல்ரெடி 4n க்கு நான் வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன் 1ன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக 1 டிவைடட் பை 1 = 1. திஸ் சேம் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி இட்ஸ் எ ராங். ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 20 பார்த்தீங்கன்னா the final question for the positive integer n the expression of 1 minus I whole power n into 1 minus 1 by I whole power n is equal to என்ன question? That is Algard Muslim Universityல கேட்ட MCQ questions. That's a very important question. Many time கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ here you could பண்ணால் 1 minus I the whole power n into 1 minus 1 divided by I whole power n. Now you could simplify 1 minus I the whole power n just as cross multiply பண்ணி வச்சுங்க I minus 1 divided by what's the value I the whole power n. Just cross multiply பண்ணிக்கலாமா? Now think about all taken powers are same. So அப்போ ரெண்டு இந்த both terms would be product தானே. இப்போ for example a into b whole power n எப்படி எழுதலாம்? a power n into b power n எழுதலாம். ஸோ ப்ராடக்டாக இருக்க டேர்ம் தானே, சேம் அதே லாஜிக் தான். இது ஏன்னு வச்சுக்க பின்னு வச்சுக்க பவர் n இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இதை எப்படி செக்ரிகேட் பண்ணிக்கிறேன்டா? ஓகே, 1 minus I into I minus 1 divided by I the whole power n ன்னு போட்டுக்கிறேன், காமன் பவர் எடுத்துக்கிறேன். ஓகே, now you could compare here 1 minus I இருக்கு இல்லையா, ஜஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, what the value 1 minus I ஓகே into I minus 1 இருக்கா, ஜஸ்ட் டேக் இட் ப்ராடக்ட். இதை ப்ராடக்ட் பண்ணினா what the value I திரும்ப 1 வச்சு ப்ராடக்ட் பண்ணால் minus 1 I வச்சு ப்ராடக்ட் பண்ணால் minus I square, திரும்ப again you could product plus I will come. ஓகே, ஜஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிட்டேன். now think about I minus 1 I square value minus 1 அப்போ ஆட்டோமேட்டிக்காக here plus 1 வருமா? I square value minus 1 here ஒரு minus plus 1 plus I. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டா what value will come 2I will come. சேம் வே அப்போ இதை சிம்பிளை பண்ணால் நியூமரேட்டரை இது ரெண்டையும் மட்டும் ப்ராடக்ட் பண்ணி சிம்பிளை பண்ணால் what value will come 2I divided by I in the whole power n. ஓகே, ஸோ ஹியர் சிம்பிளிஃபை பண்ணேன்னு வச்சுங்க, ஹியர் I என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ வாட் ரிமைனிங் will come 2 power n. வந்துச்சுங்களா? தட் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, யூ அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.